ஏஎல்பி சிபிடி டூவில் இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதில் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ், பேஸ் யூனிட் அண்ட் டெரிவேட் யூனிட்ஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ பார்ப்போம். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் அ டெரிவேட் யூனிட்? பின்னொரு நோட்டில் எது வழி அலகு அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்துட்டு இந்த யூனிட்ஸ் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட் யூனிட்ஸ். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடிப்படை அலகுகள், அது யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து நிற்கும். அதாவது வழி அலகுகள்னா அடிப்படை அலகுகளை வச்சு தான் இதை உருவாக்க முடியும். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு டெரிவேட் யூனிட்ஸ் கிரியேட் ஆகும். ஆனால் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்க்கு இந்த மாதிரி எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், லென்த்து, டைமு, மாசு, இது மூணுமே வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட். இந்த டென்சிட்டின்றதான் உங்களுக்கு டெரிவேட் யூனிட். டெரிவேட் யூனிட் தான் எதுன்னு கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். அப்போது இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு, மாசு, வால்யூம், எல்பிஹெச் இந்த மாதிரி வால்யூம்க்கு வரக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது சார்ந்து இருக்குது டென்சிட்டி. அதனால தான் என்ன பண்ணுறோம், டெரிவேட் யூனிட்டான டென்சிட்டியை சூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட் மொத்தம் 7 இருக்குது. அது என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. லென்த்து, மாசு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், luminous intensity, amount of substance. இதை தவிர வேற எது கொடுத்துருந்தாலும் அது உங்களுக்கு டெரிவேட் யூனிட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்வெர்ட் 500 ml/s to cubic meters per hour. 500 மில்லி பை வினாடி என்பதை 1 மணி நேரத்திற்கு கனமீட்டராக மாற்றவும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் சிம்பிள் தான். பாருங்கள், இந்த ரெண்டு விஷயத்த நம்ம இப்போ மாற்றணும். ஒன்று வந்து இந்த மில்லி லிட்டரை மீட்டர் கியூபுக்கு மாற்றணும், இன்னொன்று செகண்டை ஹவருக்கு மாற்றணும். சரி, இப்போ கவனிங்க. முதல்ல இந்த ஹவரை வந்து நம்ம செகண்டை வந்து ஹவருக்கு மாற்றுவோம். 500 ml/s. ஒரு செகண்டுக்கு 500 ml என்ன ஆகுது, போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ ஹவரில், ஒரு ஹவரில் வந்து எத்தனை செகண்ட் இருக்கு, 3600 செகண்ட் இருக்கும் ஒரு ஹவரில். கரெக்டா? இப்போது எனக்கு ஒரு செகண்டுக்கு 500 mlன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது 3600 செகண்டுக்கு எவ்வளோ வரும், 1 ஹவருக்கு எவ்வளோ எம்எல்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஹவருக்கு மாற்றிடலாம். இப்போது 500 × 3600, 3500 செகண்ட். ஒரு செகண்டில் இருந்தது 3500 செகண்டுக்கு எவ்வளோன்னு இப்போ கண்டுபிடிக்கிறோம். 36 × 5, 1 2 3 4 0. இப்போ இந்த 36ஐயும் 5ஐயும் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 6 × 5 30, 15 + 3 18, 180. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. 1 ஹவருக்கு எத்தனை எம்எல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து எம்எல்ல கேட்கல, கியூபிக் மீட்டர்ஸில் கேட்குறாங்க. 1 கியூபிக் மீட்டர் அப்படின்றது 1 மீட்டர் கியூப் அப்படின்றது உங்களுக்கு 1000 லிட்டர்ஸ். இந்த டேட்டா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 மீட்டர் கியூப்ன்றது 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து எனக்கு மீட்டர் கியூபுக்கு வேணும், ஆனால் எனக்கு எம்எல்ல இருக்குது. 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 ml. கரெக்டா? இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ml to லிட்டருக்கு மாற்றிக்கலாம். ml to லிட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு டிவைடட் பை 1000 பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 பண்ணிட்டு எத்தனை எம்எல்க்கு வேணுமோ அதால் மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் 1000ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே 1000 இருக்குமா? நெக்ஸ்ட்டு எத்தனை எம்எல்க்கு வேணும், 180, அப்புறம் ஒரு 40. இத்தனை எம்எல்க்கு எனக்கு தேவை. அப்போ நான் இந்த பக்கமும் 180,
4 ஜீரோவால் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்னென்னு கிடைக்கும், இந்த இடத்துல 3 ஜீரோ தான் கேன்சல் பண்ணும். 1 2 3 ஜீரோஸ் 1800 அப்படின்னு கிடைக்கும் லிட்டர்ஸில். இப்போ 1 ஹவருக்கு 1800 லிட்டர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்குறதானா மீட்டர் கியூப்பில் கேட்குறாங்க. எனக்கு 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டர்ஸ்ன்னு தெரியும். அப்போது 1800 லிட்டருக்கு எவ்வளோ மீட்டர் கியூப் வரும் அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். நான் டிவைடட் பை 1000 ரெண்டு சைடும் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த 1000க்கும் இந்த 1000க்கும் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு எவ்வளோக்கு வேணும், 1800 லிட்டருக்கு வேணும். இப்போது 1800ஆல் ரெண்டு சைடும் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு 1800 லிட்டருக்கு எவ்வளோ மீட்டர் கியூப் வரணும் அப்படின்னு கிடச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 18/10 அப்போ ஒரு டிஜிட் தள்ளி வரும், 1.8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1.8 மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும் பர் ஹவருக்கு. 1.8 மீட்டர் கியூப் பர் ஹவர்ன்றது எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த எஸ்ஐ பேஸ் யூனிட். பின்வருவனற்றில் எது எஸ்ஐ அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட் சொல்லிட்டேன். இதில் எது வராது அப்படின்னு கேட்குறாங்க. மீட்டர், கிலோகிராம், ஆம்பியர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேஸ் யூனிட்டில் வந்துடும் தெரியும். இப்போ வராததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூலும் தான். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இதில் வந்து கூலும்ன்றது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜினுடைய யூனிட். சரி, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு யோசிங்க. கரண்ட்டோட டெரிவேஷன் என்ன, ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸ், எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது பர் டைம், அதுதான் Q/T. இதில் இந்த Q அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ இந்த Qன்றது உங்களுக்கு கரண்ட்டு, இந்த சைடு இருக்க டைம் இந்த சைடு மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துருமா, கரண்ட் இன்டூ டைம் தான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் சார்ஜோட ஃபார்முலாவாக இருக்கும். கரண்ட்டுக்கு என்ன போடுவீங்க, ஆம்பியர், டைமுக்கு செகண்ட், எலக்ட்ரிக் சார்ஜுக்கு கூலும். ஒன் கூலும் இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் இன்ட்டு 1 செகண்ட். உங்களுக்கு வந்து 1 ஆம்பியர் கரண்ட்டு 1 செகண்ட் ஃப்ளோ ஆகிறத 1 கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலும்ன்றது உங்களுக்கு என்னது, ஒரு டெரைவ்டு யூனிட். இந்த ஆம்பியர்ன்றது கரண்ட்டோட ஃபண்டமெண்டல் யூனிட், செகண்ட்ன்றது டைமோட ஃபண்டமெண்டல் யூனிட். ரெண்டு ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு டெரைவ்டு யூனிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்வெர்ட் 3 hectares to acres. 3 ஹெக்டரை ஏக்கராக மாற்றவும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படின்னா 1 ஹெக்டருக்கு எவ்வளோ ஏக்கர் வரும் அப்படின்னு தெரியணும். 1 ஹெக்டர்ன்றது உங்களுக்கு 2.47 ஏக்கர். இதுதான் உங்களுக்கு ஒரு ஹெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நமக்கு கேட்டுக்கிறது 3 ஹெக்டர்ஸ். அப்போ நான் இந்த பக்கம் 3ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா நான் இந்த பக்கமும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3 × 2.47 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 7.41 ஏக்கர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு 3 ஹெக்டர்ஸ்க்கு கிடைக்கும். இப்போ 3 ஹெக்டர்ஸ் 7.41 ஏக்கர்ஸ்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. which of the following is not a base unit. பின்வருவனற்றில் எது அடிப்படை அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் டெரைவ்டு யூனிட் எது அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் வந்து கேண்டிலா, கரண்ட்ன்றது ஆம்பியரோடது. ஆம்பியர் யூனிட் வந்து உங்களுக்கு கரண்ட்டுக்கு வரும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு மோல்ன்ற ஆப்ஷன் வந்துடும். அப்போ இதில் வந்து ரேடியன் அப்படின்றத உங்களுக்கு பேஸ் யூனிட் கிடையாது, டெரிவேட்டிவ் யூனிட். அதனால ஆப்ஷன் ஏவை என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரேடியன் அப்படின்றது உங்களுக்கு
ஒரு சப்ளிமெண்டரி யூனிட். அதாவது துணை அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு பிளேன் ஆங்கிளோட யூனிட். பிளேன் ஆங்கிளோட யூனிட் என்ன? ரேடியன். சரி, சாலிட் ஆங்கிளுக்கு உங்களுக்கு யூனிட் என்ன? ஸ்டீரேடியன் அப்படின்றது. இப்போ இதில் வந்து ஒரு அடிப்படை அலகு கிடையாது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன் தான். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்வெர்ட் 1 கிராம் ஃபோர்ஸ் டு நியூட்டன்ஸ். 1 கிராம் விசையை நியூட்டன்களாக மாற்றவும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசை அப்படின்னாலே ஃபோர்ஸ்ன்றது உங்களுக்கு மாஸ் இன்டூ கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் ஜி வந்துடும். உங்களுக்கு ஜியோட வேல்யூ என்ன வரும்? 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது. முதல்ல வந்துட்டு உங்களுக்கு 1 கிலோகிராம் விசை எவ்வளோன்னு பார்ப்போம். 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்றது 1 கிலோகிராம் இன்ட்டு மாசு, கிராவிடேஷனோட வேல்யூ 9.8 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு 1 கிலோகிராமுக்குள்ள ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதிலிருந்து. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 1 × 9.8 9.8. ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன போடுவீங்க? நியூட்டன் போடுவீங்க. நியூட்டன் போட்டுக்கிட்டேன். ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னென்னு பாருங்கள். 1 கிலோகிராமுக்கு கேட்கல, 1 கிராம் ஃபோர்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். எனக்கு 1 கிராமுக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 2 சைடு இப்போ 1000 டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 30 கேன்சல் ஆகிடும். இப்போ டிவைடட் பை 1000 பண்ணிட்டேன்னா எனக்கு கிலோகிராம்லேருந்து 1 கிராமுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? 9.8 டிவைடட் பை 1000 அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி போகும். 1 டிஜிட் தள்ளி போயிடுச்சு. இன்னும் 2 டிஜிட் தள்ளி போகணும்னா 2 ஜீரோவை ஆட் பண்ணணும். அப்போது 0.0098 நியூட்டன் அப்படின்றது 1 கிராம் ஃபோர்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ 0.0098 நியூட்டன்றது உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டெரிவேட் யூனிட். பின்னொரு யூனிட்டில் எது வழி அலகு அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எது வழி அலகு இல்லை அப்படின்னா எது வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்னு கேட்குறாங்க. அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்டில் உங்களுக்கு எது வரும்னு பாருங்கள். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வர யூனிட் என்ன? இந்த மோல் அப்படின்றது. அப்போது ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்ட் தியரி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டு கிலோமீட்டர். ஒரு வானியல் அலகை கிலோமீட்டராக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வானியல் அலகு அப்படின்னா என்ன? இங்கே பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சராசரி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு வானியல் அலகு, 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றது. இதை வந்து மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் நமக்கு மாற்றி தெரிஞ்சிருக்கணும். சன்னுக்கும் எர்த்துக்கும் இடைப்பட்ட அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் 1 AUவோட வேல்யூ 1.496 × 10^11 மீட்டர். இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த சம்மு நீங்கள் போட முடியும். சரி, ஓகே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு மீட்டரில் கேட்கல, 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் கிலோமீட்டர்ஸில் கேட்குறாங்க. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். எனக்கு தேவை 1.496 × 10^11 மீட்டர்ஸ்க்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? எப்பவும் போல் 2 சைடும் டிவைடட் பை 1000 பண்ணிங்கன்னா 1 மீட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு தேவை 1 மீட்டருக்கு கிடையாது, 1.496 × 10^11 மீட்டருக்கு தான் தேவை. ஸோ 2 சைடும் நம்ம என்ன பண்ணுறோம்? 1.496 × 10^11 மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1.496 × 10^11 டிவைடட் பை 1000. நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்? 10
10 கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போது 1.496 இன்ட்டு 10^11 டிவைடட் பை 10 கியூப்னு இருக்கும். இந்த 10 கியூபை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா 10^-3 அப்படின்னு ஆகிடும். அப்போ இந்த இடத்துல வந்து 10^11 - 3 அப்படின்னு கிடைக்கும். 10^11 - 3 வந்து உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 1.496 இன்ட்டு 10^8ன்னு கிடைக்குமா? அப்போ 1.496 இன்ட்டு 10^8 கிலோமீட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேஸ் யூனிட்? பின்வருவனவற்றில் எது அடிப்படை அலகு அப்படின்னு கேட்குறாங்க. லுமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் என்ன? கேண்டிலா. இதுதான் வந்து உங்களுக்கு பேஸ் யூனிட். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு டெரிவேட்டிவ் யூனிட். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம், ஃப்ரீக்வன்சிக்கு ஹெட்ஸு, பிளேன் ஆங்கிளுக்கு ரேடியன். இது ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும்போது ரிலேட் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய கவர் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். கன்வெர்ட் 1 cubic foot to liters. ஒரு கன அடியை லிட்டராக மாற்றுவோம்னு கேட்குறாங்க. நிறைய பேர் இந்த கேலனுக்கும் கன அடிக்கும் குழப்பம் வரும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 1 cubic foot அப்படின்றது ஒரு பெட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பெட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட லென்த்து, நீளம், அகலம், உயரம் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 ஃபுட், 1 அடி. இதுவும் 1 அடி, இதுவும் வந்து உங்களுக்கு 1 அடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெட்டிக்குள்ளே எவ்வளவு தண்ணி பிடிக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு 1 cubic foot to liters. இதில் எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிக்கும் தண்ணி அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 28.32 லிட்டர்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 28.3168 லிட்டர்ஸ்னு வரும். அது உங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த 6ன்றதுனால 28.32 அப்படின்னு மட்டும் எடுத்திருக்காங்க, இந்த 3168. இதில் வந்து இன்னொரு முக்கியமான எக்ஸாம் ட்ரிக் என்னென்னா, ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்கன்னா 3.785 லிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து உங்களுக்கு யூஎஸ்ல கேலனோட வேல்யூ. இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு சில கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் டஸ் நாட் ஹேவ் அ எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கேட்குறாங்களா? பின்வரும் விருப்பங்களில் எதற்கு எஸ்ஐ அலகு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றதுக்கு யூனிட் உங்களுக்கு மோல்னு வரும். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், லுமினஸ் இன்டென்சிட்டிக்கு வந்து உங்களுக்கு கேண்டிலா, ஒளிச்செறிவனோட யூனிட். அப்படி பார்த்து இந்த ஃப்ரீக்வன்சின்றது தான் இதில் எஸ்ஐ யூனிட். ஃப்ரீக்வன்சிக்கு கிடையாது. ஃப்ரீக்வன்சின்றது ஒரு டெரிவேட்டிவ் யூனிட்டில் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம பேரரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.